நமஸ்காரம் பொதுமக்களே, இந்திய பொதுமக்களே. நம்ம எல்லாருக்கும் தேர்தல் தருணத்தில் ஒரு தகவல். மோடி இஸ் நாட் அ ரிலையபிள் பிஎம் ஃபார் அவர் கண்ட்ரி. அதாவது இப்பொழுதைக்கு பாரத பிரதமராக அமர்ந்திருக்கும் ஸ்ரீ நரேந்திர மோடி என்பவர் ஒரு லாயக்கில்லாத பிரைம் மினிஸ்டர் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், உதாரணங்களை நான் சொல்கிறேன். நான் பிஎம் செல், அதாவது இந்த நேரடி பிரதம மந்திரி, பாரத பிரதம மந்திரியின் நேரடியாக அவரிடம் சென்று நிவாரணம் கோரலாம் என்னும் செக்ஷன் வழியே நான் அவரை அப்ரோச் செய்து என்னென்ன காரியங்களை நாட்டுக்கு செய்து கொடுங்கள் என்று எழுதினேன். முதல் காரணம், காவல்துறை, தமிழக காவல்துறை போர்ட்டல், கம்ப்ளைண்ட் போர்ட்டல் வேலை செய்யவில்லை. அதற்கு நான் மோடியிடம் பர்சனல் அவருடைய கிரீவியன்ஸ் சிஸ்டம் வழியாக மனு தாக்கல் செய்தேன். அதற்கு அந்த கண்டவராயன்பட்டி போலீஸ் ஸ்டேஷன், தமிழ்நாடு, சிவகங்கை மாவட்டம், அங்குதான் அந்த எரர், அங்குதான் அங்கு நடந்த எரரைத்தான் என்றால் அவர்களிடம்தான் இப்போ நான் பதிவு செய்ய, ஒருவேளை நான் இந்திய காவல்துறை பெட்டிஷன் போர்ட்டலில் அப்ரோச் செய்து எனக்கு இந்த நிவாரணம் வேண்டுமென்றால் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அது ஃபார்வர்டாகி வந்திருக்கும். இவர் என்ன, மோடி என்னென்றால் இப்போ இவருடைய தான் நான் குறை சொல்லியிருக்கிறேன். யாரே காவல்துறையை நான் குறை சொல்லியிருக்கிறேன். அப்படி என்றால் மோடி என்ன செய்திருக்க வேண்டும், என்னை காப்பாற்றி விட்டு பிறகு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. நேரடியாக கண்டராம்பட்டி காவல் நிலையத்துக்கே அந்த பெட்டிஷனை ஃபார்வர்ட் செய்து விட்டார். இந்த அடிப்படையில் தான் இந்திய நிர்வாகம் இத்தனை நாள் செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறது. மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். காங்கிரசும் சரியில்லை. அடுத்த இது என்னவென்றால், மருத்துவத்துறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் அப்பாவி பொதுமக்கள் சாக மாட்டார்கள், அனாமத்தாக இருந்து உயிரிழக்க மாட்டார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நான் ஒரு மனு தாக்கல் செய்தேன். அதற்கு இங்கிருந்து சிவகங்கைக்கு என்னை அலைக்கழித்தார்கள். எங்கே சுண்டக்காடு என்னும் கிராமத்தில் சிவகங்கை, கிட்டத்தட்ட நான் அப்பொழுதெல்லாம் காரைக்குடியில் இருந்தேன், வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன். அப்பொழுது அங்கேருந்து அனுப்பியிருந்தேன். அங்கேருந்து இங்கே சிவகங்கைக்கு எங்களுக்கு இங்கே ஆஜராகி சொல்லுங்கள், நீங்கள் நேரில் சொன்னால் தான் கேட்போம் என்று என்கிறார்கள் வலுக்கட்டாயமாக என்னை. நான் சொன்னேன், நான் நேரடியாக சென்று சொல்கிறேன். அங்கேயும் என்றால் அட்வைஸ் செய்து அனுப்புகிறார்கள் என்னை. நான் சொன்ன பெட்டிஷனை அவர்கள் நிறைவேற்றவில்லை. என்ன சொன்னேன் என்றால், மருத்துவத்துறையை இந்தியாவில் இலவசமாக்க சொன்னேன். ஏனென்றால் மருத்துவம் எமர்ஜென்சியாக ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னா, ஒரு உலகத்திலே டாப் கிளாஸ் மெடிசன் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சர் நம்ம நாட்டில் இருக்குன்னா அங்கேயே தான் நம்ம பார்ப்போம். போய் நம்ம அப்பாவையோ தாத்தையோ நம்மளே காப்பாற்றிக்கலாம் சொல்லி ஓட பார்ப்போம் அங்கே. ஆனால் அங்கேயும் போய் எனக்கு காசு கட்டினாத்தான் நான் வைத்தியம் பார்ப்பேன், நீ போடா இல்லைன்னா இது மாதிரி சூழ்நிலை நிலவக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் நான் அந்த பெட்டிஷன் போட்டிருந்தேன். அதை அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள் இந்திய அரசாங்கம். ஸோ இந்திய அரசாங்கம் உயிர்களை காப்பாற்றுவதற்காக போராடவில்லை, உயிர்களை கொள்வதற்காக போராடுகிறது என்பது எனக்கு தெரிந்து விட்டது. இதை புரிந்து கொள்ளும் மக்கள், இது ஒன்றும் எக்ஸைட் ஆகி நான் உணர்வு ரீதியாக பொங்கலை. நிறையா பேர் இந்த காலேஜிலே ஒழுங்காக படிக்காத ஒரு செட்டு இருப்பாங்க, எதை எடுத்தாலும் பொங்குறாருன்னு தேவையில்லாமல் பேசுவாங்க. அது மாதிரிலாம் நான் இல்லை. நன்றி.